இந்த படத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னு தெரியல. பல பேரு சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கிற மாரியே தெரியுது. எப்படா வெளில போவோம். டக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது வெளியில வரும். சினிமாவுல, மேடையில பேசுறவங்கள பத்திலாம் நீங்க கேட்கலாமா? நம்ம எவ்வளவு பேர பார்க்கிறோம். மேடையில ஒண்ணு பேசுவாங்க, கட்டி புடிச்சுப்பாங்க. எங்கள மாரி ஒரு ஆளு உண்டாம்பாங்க. இறங்கி அந்த பக்கம் போனோனே வேற மாரி அது மாறுது. அவரு டைரக்ட் பண்ற ஆசை வந்து அவருக்கு நீண்ட காலமாவே. எஸ்டிஆர் 50 வந்து அவருடைய டைரக்ஷன்ல தான் வரப்போகுது. அதை நோக்கி தான் அவரு போயிட்டு இருக்காரு. அது வந்து இன்னைக்கு ரஜினி பஞ்ச் டைலாக் பேசினா நானும் பேசுவேன். இப்ப ஒரு தடவ சொன்னா 100 தடவ சொன்ன மாரி அப்படின்னு அவர் சொன்னாருன்னா, அது வாயா ஜெராக்ஸ் மிஷினான்னு நான் கேட்பேன். அதெல்லாம் பரவாயில்லன்னா, அதுலேருந்து ரொம்ப விரைவில அவங்க வெளியில வந்தது தான் இதுல நல்ல விஷயம். ஏன்னா கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்ங்கிற காலம்லாம் மலை ஏறி போச்சு. மறுபடியும் வந்து ஐயய்யோ! கல்யாணம் ஆயிடுச்சே, இந்த ஊர் உலகம் என்ன பேசும் அப்படின்லாம் நினைக்காம, டக்குன்னு தப்பு பண்ணி ரஜினியும், கமலும் இணைந்து நடிக்கணும்னு ஒரு மிகப்பெரிய முயற்சி நீண்ட காலமா நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு கமல் இறங்கி வந்தாலும் ரஜினி ஒருபோதும் இறங்கி வர்றதுக்கு தயாரா இல்ல. அது ஏதோ வந்து சித்தார்த்துக்கும் சமந்தாவுக்கும் ஒரு இறுக்கமான லவ். சித்தார்த்துக்கும் ஸ்ருதிக்கும் இருந்துச்சு. அது மட்டும் பயிற்சி குடுக்குறாங்க, பயிற்சி குடுக்குறாங்க, பயிற்சி குடுக்குறாங்கன்னு எவ்வளவு நாளா ஒருத்தருக்கு சினிமா தானே அது. அதுக்கு என்ன பயிற்சி தேவை? பேப்பர் ஒயிட் தமிழ் நேயர்கள் வணக்கம். நான் உங்க பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ நம்ம கூட அந்தணன் நல்லா இருக்காருன்னா வணக்கம். வணக்கம், வணக்கம். சங்கர் அவர்களுடைய மகள் திருமணம் அது எப்படி நான் போயிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடியே அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸை பார்த்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்போ மறுபடியும் இங்க வந்திருக்காங்க. இப்போ இது சுமூகமா போயிட்டு இருக்காங்க. எந்த நிலைமையில இருக்கு? இது வந்து அரேஞ்ச்டு மேரேஜ். அதுவும் அரேஞ்ச்டு மேரேஜ் தான். பட் அது வந்து அந்தஸ்த பார்த்து போயிட்டாங்க. ஓகே. அவ்வளோ பெரிய ஆளு, இவ்வளோ பெரிய ஆளுன்னு போனவங்க, இந்த பையன் எப்பேர்ப்பட்டவர்ன்னு கொஞ்சம் விசாரிச்சிருக்கலாம். ஏன்னா, இப்ப அவங்களுக்கு இருக்கிற பேக்ரவுண்டுக்கெல்லாம் அழகா வந்து ஒரு நெறைய அந்த பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிலாம் நெறைய நிறைய இருக்கு. பேர் இருக்காங்க. நீங்க போய் சொன்னாலே போதும். அவங்க ஒரு 1 மாசம் ஃபாலோ பண்ணி ஜாதகத்தையே கையில குடுத்துருவாங்க. அப்படி உள்ளவரு அதையாவது பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் பார்க்காம எப்படி போனாருன்னு தெரியல. பட் அதுலேருந்து ரொம்ப விரைவில அவங்க வெளியில வந்தது தான் இதுல நல்ல நல்ல விஷயம். விஷயம். ஏன்னா, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்ங்கிற காலம்லாம் மலை ஏறி போச்சு. மறுபடியும் வந்து ஐயய்யோ! கல்யாணம் ஆயிடுச்சே, இந்த ஊர் உலகம் என்ன பேசும் அப்படின்லாம் நினைக்காம, டக்குன்னு தப்பு பண்ணியா போ. உன் வேலைய நீ பாரு, என் வேலைய நான் பார்க்குறேன்னு வெளியில வந்தாங்க பாருங்க. அதுதான் கிரேட். அது எல்லா பெண்களும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பல பெண்கள நம்ம பார்க்குறோம். சொந்த வாழ்க்கையில பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. அதுலேருந்து வெளியில ஏன்னா, நம்ம போயிட்டோம். இதுல வெளியில போனா நம்ம ஊர் உலகம் நம்மள தப்பா பேசும்னு நினைச்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுக்குறாங்கல்ல. அது வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே மாறுது. பட் இந்த மாரி மேல்தட்டு வர்க்கத்துல வந்து ரொம்ப ஈஸியா ஒரு முடிவு எடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்து கத்துக்கணும்னு சொல்ல வரேன் நான். அண்டு ம். இந்தியன் 2 அண்டு இந்தியன் 3னா இப்போ எந்த லெவலுக்கு இருக்கு? கேம் சேஞ்சர் வேற அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவரால கரெக்ட்டா இத ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியுது. ஏன்னா, ரொம்ப நாளா இந்த ரிலீஸ் டேட் மாறிட்டே இருந்தது. இப்ப கடைசியா ஒரு ரிலீஸ் டேட் குடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்கு ரிலீஸ் ஆயிடுமான்றதே ஆடியன்ஸோட ஒரு கேள்வியா இருக்குன்னா, இது நெறைய வாட்டி வந்து வந்து மாறி இருக்கு. அதனால இப்படி ஒரு கேள்விய இல்ல வைக்கிறேன். இந்த முறை வந்து அவங்க சங்கர கேட்டுட்டு தான் அந்த ரிலீஸ் டேட்ட போட்டிருப்பாங்க. கேட்காம போடுவதற்கு வாய்ப்புகள் இல்ல. படமும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதுல போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு சாங் மட்டும் எடுக்கணும். பாக்கி எல்லாமே அவங்க முடிச்சுட்டாங்க. அதனால அதுல ஒரு பெரிய குழப்பம் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. அதுக்கு அடுத்தபடியா தலைவருடைய அடுத்தடுத்த படங்கள்லாம். ஃபர்ஸ்ட் வந்து வேட்டையன். அதுல வந்து ஒரு கண்ணு தெரியாத கேரக்டர் பண்றாருன்னா, அது எந்த அளவுக்கு உண்மனா? எனக்கு தெரியலங்க. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. பட் அந்த படத்தை பற்றிய வர்ற தகவல்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஓகே. இதுவரைக்கும் அந்த படத்தை எடுத்த வரைக்கும் அப்படியே அங்கங்க பார்த்தவங்க எல்லாமே ரொம்ப பிரமாதமா வந்துட்டு இருக்கு. எப்படி வந்து ஞானவேல் ஒரு ஜெய்பீம் மாரி ஒரு படத்தை மக்கள் எதிர்பார்த்தாங்களோ, அதை விட பிரமாதமான ஒரு படமா அது உருவாயிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ரஜினியே அது மீது பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு அந்த படத்து மேல. அடுத்து அவருடைய 171 படம் தான். அதுல ம். வந்து ஸ்ருதி ஹாசன் நடிக்கிறாங்க. ம். சத்யராஜ் அவர்கள் நடிக்கிறாரு. ம். ராகவா லாரன்ஸ் நடிக்கிறாங்கன்றாங்க. எனக்கு என்னன்னா, இப்ப ராகவா லாரன்ஸ், ஸ்ருதி ஹாசன்றது நமக்கு ஒரு அட்ராக்ஷன் இருந்தாலும், பெரிய அளவுக்கு ஒரு இது இல்ல. ஆனா அடுத்த பாயிண்ட் சத்யராஜ்ன்றது ஷாக்கா இருக்கு. ஏன்னா, அவருக்கு முந்தைய காலத்துல அவங்க 2 பேருக்கும் நடந்த போரு, ஆமாமாமா. ஸ்ரீலங்கால அந்த பிரச்சனை நடக்கும்போது, இவங்க 2 பேரும் மேடையிலேயே எப்படி பேசிக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். ஆமா. அதுக்கப்புறம் அவங்க சேரவே மாட்டாங்கன்னு தான் நெனச்சுட்டு இருந்தோம். இது உண்மதானா? சத்யராஜுக்கு வந்து ரொம்ப காலமாவே ரஜினிய பிடிக்காம இருந்துச்சு. பர்சனலாவே அவருக்கு ரஜினிய பிடிக்காது. ஓகே. ஆ ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த நடுவுல ஒரு படத்துக்கு அவர ரஜினிக்கு வில்லனா நடிக்க கூப்பிடும் பொழுது, அப்போ அவரு சொன்னாராம், "நீங்க ரஜினி பஞ்ச் டயலாக் பேசினா நானும் பேசுவேன். இப்ப ஒரு தடவ சொன்னா 100 தடவ சொன்ன மாரி." அப்படின்னு அவரு சொன்னாருன்னா, அது வாயா ஜெராக்ஸ் மிஷினான்னு நான் கேட்பேன். அதெல்லாம் பரவாயில்லன்னா இப்படியே சொல்லியிருக்காரு. அதுக்கு பரவாயில்லன்னா, நீங்க என்ன அந்த படத்துல போட்டுக்கங்க. அப்படின்னோனே, ஐய்யயோ! இது என்னடா ஷூட்டிங் ஸ்பாட்ல பெரிய தகராறா முடிஞ்சிரும் போல இருக்கு. வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்க திரும்பி வந்துட்டாங்க. இதுதான் அவர் ரஜினி மீது வைத்திருக்கிற மதிப்பீடு. ஆனா இன்னைக்கு வந்து அவரே மனசு மாறி இருக்கலாம்.
கண்டிப்பா. ஏன்னா எந்நேரமும் ஒருத்தர் வந்து உருன்னு அப்படியே இறுக்கமாவே இருந்துட இருக்க முடியாது முடியாது. இல்ல. காலம் வந்து மாத்தும்ல. சரி ரைட்டு ஒரு கதையா பார்த்திருப்பாரு. ரைட் ஓகே. ஏன்னா ரஜினின்னா பஞ்ச். இன்னைக்கும் வந்து அந்த இடத்த விட்டு அவர் இறங்காம அந்த டாப்லயே நிக்கிற அந்த சாதுரியம்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் அவரும் யோசிச்சு பார்த்திருப்பாருல்ல. அப்ப இந்த பஞ்ச் டயலாக் இல்லாம ஒரு மனுஷன் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வர முடியுமா? அந்த இடத்துலயே நிக்க முடியுமா? கண்டிப்பா. அப்ப அது அவசியம்ங்கிறத இவரு உணர்ந்திருப்பாருல்ல. ஸோ அதெல்லாம் வந்து மாத்திருக்கலாம். இந்த ஒரு ப்ரோமோ வீடியோ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அந்த ப்ரோமோ வீடியோல கமல் சாருடைய வாய்ஸ் இருக்க போகுது முழுக்க முழுக்க அப்படின்ற ஒரு டாக் இருக்கும். அது எந்த அளவுக்கு உண்மைன்னா? அதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, ரஜினியும், கமலும் இணைந்து நடிக்கணும்னு ஒரு மிகப்பெரிய முயற்சி நீண்ட காலமா நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு கமல் இறங்கி வந்தாலும் ரஜினி ஒருபோதும் இறங்கி வர்றதுக்கு தயாரா இல்ல. அது ஏதோ ஒரு காரணத்தினால அவரு தள்ளி தள்ளி போடுறாரு, வேணாங்கிறாரு. எவ்வளவோ சம்பளம் குடுக்கலாம் பல பேர் முன் வந்துட்டாங்க. எதுக்குமே அவர் மசிய மாட்டேங்கிறாரு. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில, தன் படத்தில் கமலுடைய குரல் வரணும்னு அவரு விரும்ப மாட்டார். அதனால அது மேக்ஸிமம் நடப்பதற்கே வாய்ப்புகள் இல்ல. ஆனா வெளியில பேசும்போது எங்க 2 பேர் மாரி ஒரு ஃப்ரெண்ட்ஸே இல்ல அப்படின்னு. சினிமாவுல, மேடையில பேசுறவங்கள பத்திலாம் நீங்க கேட்கலாமா? நம்ம எவ்வளோ பேர பார்க்குறோம். மேடையில ஒண்ணு பேசுவாங்க, கட்டி புடிச்சுப்பாங்க. எங்கள மாரி ஒரு ஆளு உண்டாம்பாங்க. இறங்கி அந்த பக்கம் போனோனே வேற மாரி அது மாறும். நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு தானே இருக்கோம் இங்க. கண்டிப்பா. அதனால அதெல்லாம் நம்ம உண்மையா எடுத்துக்க முடியாது. அதுக்கு அடுத்து நான் இப்போ மாரி செல்வராஜ் அடுத்து அவரு என்ன பண்ண போறாருன்னா, ரொம்ப நாளா கடப்புல கிடக்குது. துருவ் விக்ரமுடைய படம். அது ஆமா. என்னதான் இருக்கு? அது நவுர போதா இல்லையான்ற ஒரு டாக் தான். நடுவுல ஒரு வாழைன்னு ஒரு சொந்த படம் ஒண்ணு எடுத்தாரு. அந்த படத்து வேலைகள்ல அவரு கொஞ்சம் பிஸியா இருந்தாரு. அது வந்து நெறைய அவார்டுகள வாங்குங்கிற மாரி சொல்றாங்க. ஒரு ஒரு மிக பிரமாதமான ஒரு வாழ்வியல் அதுக்குள்ள இருக்கு. இன்னொன்னு அவருடைய சொந்த கதை வேற. அவரு கிராமத்துல வந்து இந்த வாழைத்தார லாரியில ஏத்தும் பொழுது, அவருடைய சகோதரர் அதுல அந்த அந்த லாரி சரிஞ்சு அதுல அவர் மாட்டிக்கிட்டு இறந்துட்டாருங்கிற ஓ! மாரி ஒரு சம்பவம் இருக்கு. அந்த சம்பவத்த மையப்படுத்தி தான் அந்த வாழைங்கிற படத்த அவரு எடுக்குறாரு. அதுல வந்து அவருடைய கவனம் முழுக்க இருந்துச்சு. இப்ப அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ரிலீஸுக்கு ரெடி ஆயிருச்சு. அதனால இந்த படத்துக்கு இப்ப வராரு. துருவ விக்ரம் படத்துக்கு. இது வந்து எவ்வளவு காலமா அவர் கபடி வீரரா நடிக்கிறாருன்னு அவரு சொன்னாங்க. மாறிட்டே இருப்பாரு கபடி வீரரா. ஆமா. அவருக்கு பயிற்சி குடுக்குறாங்க, பயிற்சி குடுக்குறாங்க, பயிற்சி குடுக்குறாங்கன்னு எவ்வளவு நாளா ஒருத்தருக்கு சினிமா தானே அது. அதுக்கு என்ன பயிற்சி தேவைன்னு நமக்கு தெரியல. அது பல மாதங்களா பயிற்சி குடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மனத்தி கணேசன்னு ஒருத்தரு, ஒரு பெரிய கபடி வீரர். அவருடைய லைஃப் ஹிஸ்டரிய தான் அதுல படமா பண்றாங்க. அவரே வந்து அந்த பயிற்சிய குடுக்குறாருன்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ கிட்டத்தட்ட இந்த மாசத்துல ஷூட்டிங் ஆரம்பிச்சுருவோம்னு சொல்றாங்க. அண்ட் தக் லைஃப்னா. அதுல வந்து சித்தார்த் நடிக்க போறாருன்னு ஒரு டாக் இருந்ததுன்னா, இப்ப சித்தார்த்தும் அந்த படத்துல வெளியேறிட்டாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? ஏன்னா, இதுக்கு முன்னாடி துல்கர் சல்மான் இருந்தாரு. அவரும் வெளியில வந்துட்டாரு. ம். ஜெயம் ரவி இருந்தாரு. அவரும் வெளியில வந்துட்டாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன? இல்ல மணிரத்னம் படத்துல இதுக்கு முன்னாடி கூட இந்த மாரி தகவல்கள்லாம் நம்ம கேட்டதே கிடையாது. ஏன்னா மணிரத்னத்தின் மீது அவ்வளோ பேரும் பெரிய மரியாதை வச்சிருப்பாங்க. அவர் கூப்பிட்டா போயிருவாங்க. இதுதான் இத்தனைக்கும் பாதி சம்பளம் தான் குடுப்பாரு அவரு. மார்க்கெட்ல அவங்க எவ்வளோ வாங்குனாலும், இது மணி சார் படம் எவ்வளோ வாங்குறீங்கன்னு கேட்டு தான் பாதி தான் குடுப்பாங்க. ஸோ அப்படி இருந்தும் மணிரத்னம் படம்னா எல்லாருமே போறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில, இந்த படத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னு தெரியல. பல பேரு சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கிற மாரியே தெரியுது. எப்படா வெளில போவோன்ட்டு. டக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது வெளியில வெளியில ஓடி வந்துடுறான். வந்துடுறாங்க. சித்தார்த்த பொறுத்த அளவுக்கு அது நடந்திருப்பதற்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சித்தார்த் வந்து மற்றவர்கள்லாம் மணிரத்னத்த அப்படி கடவுள் மாரி பார்க்கும்பொழுது, அவர் ரொம்ப ஃப்ரெண்டா பார்ப்பாரு. மணின்னு தான் கூப்பிடுவாரு. மிஸ்டர் மணி அப்படிம்பாரு. இத்தனைக்கும் மணிரத்னத்திட்ட அவர் அசிஸ்டன்டா வேலை அசிஸ்டன்ட்டா வொர்க் பார்த்தவரு. பண்ணியிருக்கு. ஆனா மிஸ்டர் மணின்னு தான் அவர் மேடையிலேயே கூப்பிடுவாரு. ஸோ அது ஒரு கலாச்சாரம்னு நெனைக்கிறேன் நான். ஸோ அப்படிப்பட்டவர் வந்து அவருக்கு ஏதாவது ஒரு நெருடல் இருந்தா நேரடியா முகத்துக்கு நேரா சொல்லிட்டு வெளியில வந்திருக்கலாம். பட் தெரியல. அண்ட் சித்தார்த்தோடைய அந்த காதல் கதைன்றது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாம வச்சுட்டான். உங்களுக்கு அத பத்தி ஏதாவது தெரியுமாண்ணா? எப்படி எனக்கு தெரிஞ்சது சித்தார்த்துக்கும் சமந்தாவுக்கும் ஒரு இறுக்கமான லவ் இருந்துச்சு. சித்தார்த்துக்கும் ஸ்ருதிக்கும் ஓ! இருந்துச்சு. அது மட்டும் தெரியும். அதை தாண்டி வேற ஒண்ணும் எனக்கு பெருசா தெரியல. சமந்தாவ வந்து கல்யாணம் பண்ற அளவுக்கு அவர் போனாரு. அப்புறம் 2 பேருமே ஜாதகம் பார்த்துட்டு, அந்த ஜாதகத்துல நெறைய குளறுபடிகள் இருக்கு. ஏதோ 7ல ராகு இருக்கு. ஏதேதோ சொன்னாங்க. அதனால வந்து பெரிய பரிகாரம் பண்ணணும்னு காளஹஸ்தியில போய் 2 பேரும் உட்கார்ந்து, அந்த பரிகார பூஜைகள்லாம் பண்ணாங்க. பண்ணி முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணிக்கலாங்கும்போது, மறுபடியும் அந்த அவங்க காதல்ல ஒரு பெரிய விரிசல் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் சமந்தா வந்து இவர கல்யாணம் பண்ணது. நாக சைத்தன்யாவ. அது கூட சென்னையில உள்ள ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் தான் நாள் நட்சத்திரம்லாம் பார்த்து குடுத்து, சமந்தாவினுடைய ஜாதகத்திற்கேற்ப என்னென்ன பண்ணா அவங்க அந்த லைஃப் நீளமா சந்தோஷமா இருக்குங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ம். அந்த அளவுக்கு ரொம்ப திருமண விஷயத்துல ஒரு மோசமான ஜாதகம் போல இருக்கு அது. ஸோ அதனால ஏதாவது அவங்களுக்கு காதல் முறிஞ்சு போச்சு. இப்ப சித்தார்த் வந்து அதித்தி ராவ். அதிதி ராவ மேரேஜ் பண்ணியிருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன்னா,
இவங்க ஜோதிட ஜாதகத்தின் மேல் மிகுந்த நம்பிக்கை உள்ளவர் சித்தார்த். அதுக்கு சொல்ல வரேன். அதனால இந்த காதலை வந்து அவர் பார்த்து ஜாதகம்லாம் பார்த்து தான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் ரீசெண்டா நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன். என்னன்னா, அடுத்து எஸ்டிஆர் அவர்கள் முழுக்க முழுக்க வந்து அவரே டைரக்ட் பண்ணி, அவரே புரொடக்ஷன் பண்ணி ஒரு படம் பண்ண போறாரு. அதுக்கான ரீசன் என்னன்னா, இப்ப இந்த படமும் டிலேவா இருக்கு. அடுத்து அவர் தக் லைஃப்ல ஒரு சின்ன கேரக்டர் பண்றாரு. இது எந்த அளவுக்கு உண்மையா? தக் லைஃப்ல பண்றாரு. அது வந்து உறுதியான தகவல். அப்புறம் அவரு டைரக்ட் பண்ற ஆசை வந்து அவருக்கு நீண்ட காலமாவே இருக்கு. எஸ்டிஆர் 50 வந்து அவருடைய டைரக்ஷன்ல தான் வரப்போகுது. அதை நோக்கி தான் அவரு போயிட்டு இருக்காரு. அது வந்து மன்மதன் 2வா இருக்கலாங்கிற மாரி சொல்றாங்க பல பேர். ஆனா அவரே புரொடக்ஷன் ஆனா நிச்சயமா அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா இன்னைக்கு புரொடக்ஷன் இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்க புரொடக்ஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனால் சிம்பு படம் டைரக்ட் பண்றாரு, அவரே நடிக்கிறாருன்னா, அத புரொடியூஸ் பண்ணுவதற்கு இங்க பல பேர் தயாரா இருப்பாங்க. அது ஈஸியா நடந்துரும். சூப்பர்ண்ணா. தேங்க் யூ வெரி மச்ண்ணா. நன்றி. இதே மாரி அடுத்த சந்திப்புல சந்திப்போம். நிச்சயமா.